இப்போ சேத்துப்பிடி பிடிக்க போகிறாங்க இந்த கம்மாயில். அதுக்கு தான் வலையை எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க, பெரிய வலையா. இங்கே நம்ம வீட்டுக்கிட்டே இறங்கலாம், ஒன்றே முக்காலுக்கு. 6 7 பேர் இருக்காங்களா, 6 பேர் இருக்காங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். சரிங்கண்ணே சரிங்கண்ணே. சரிங்க சரிங்க. இந்த அண்ணன்களுக்கு விரால் கேட்டாங்க, விராலுக்காக தான் இப்போ எடுத்து போயிட்டுருக்காங்க. விரால் பிடிக்க போயிட்டுருக்காங்க. இங்கே விரால் கிடையாது, வெறும் கெண்டை குஞ்சு இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. மக்கள்லாம் வந்து நேரே இங்கேயே வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க, கொஞ்சம் கம்மியான ப்ரைஸில். நம்ம யூடியூபர்ஸுக்குனா கம்மியாக போடுவாங்க, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸுக்கெல்லாம். சுட சுட டீ வடை இதெல்லாம் சாப்பிட்டுட்டு ரொம்ப சுறுசுறுப்பாக விளாத்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்து விரால் மீன் பிடிக்கிறதுக்காக முள்ளெல்லாம் எடுக்கட்டும். அந்த இங்கே கருப்பு டீஷர்ட் போட்டுட்ருக்காங்க, இங்கே இவங்க எல்லாத்துக்குமே தலைவர். அவர் சொல்கிறத எல்லாம் கேட்டு நடந்துக்கிட்டு இருக்காங்களாம். அந்த பதவியை அவர் மாற்ற வரன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மஞ்சத்துண்டு எந்த 2 மஞ்சத்துண்டு இருக்காங்க, இதில் எந்த துண்டுன்னு தெரில. சரி ஓகே, யாரோ தலைவராக இருந்து நல்லபடியாக வேலை வாங்கத்தான் சேர்த்தேன். எப்படி வலை போடுறான்னு பாருங்கள். அந்த கீ வலையை அந்த ஃபுல்லாக அப்படி இழுத்துட்டு போவாங்க. அப்புறம் இந்த வலை அப்படி மேலே அப்படி மேந்துக்கிட்டே போகும். அந்த கீ வலையை கொண்டாந்து அப்புறம் அப்படியே கவர் பண்ணி விடுவாங்க. நான் இதுக்கு முன்னாடி வீடியோலேயே சொல்லியிருக்கேன், இருந்தாலும் நீங்கள் லைவாக பார்க்கும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் உனக்கு சொல்கிறேன். நம்ம கீ கொண்டு வச்சுட்டாங்க. ஏன்னா விரால் இதுக்கு இந்த பழத்துக்குள்ளே இருக்குங்களா, 4-5 விரால் விட்டுருக்கோம் அப்படின்னாங்க. பிடிச்சதை கொண்டாந்து அங்கிட்டு பிடிச்சதை கொண்டாந்து இந்த பழத்துக்கு விட்டுருக்கோம். இங்கே எழுத்துக்கூடிய அவங்களுக்கு சுறுசுறுப்பாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஆள் வந்து உறுதியாக இருக்குது அப்படின்றாங்க. ஏன்னா அதுக்கு நேரம் அங்கிட்டு ஒரு பள்ளம் மாதிரி போட்டிருக்காங்க, அந்த பள்ளங்களில் வெளியில் ஏறாமல் இருக்கும் அப்படின்றது சொல்கிறாங்க. உறுதியாக விரால் இருக்குது. பயணமாக அடிக்குது. அந்த தவிர்ச்சி விரால் கன்ஃபார்மாக இருக்குது. இப்போ தவணத்தை நீங்கள் கண்ணால் பார்த்துருக்கீங்க, லைவாக இருந்துச்சு. நல்ல சுத்தமான கம்மா அது. பைய இழுத்துக்கிட்டு இருக்காங்க. அதை கீழே ஃபுல்லாக அப்படியே நல்லா தரையை ஒட்டி. ஆமாம், துருக்குறாங்கடி. இந்த வலை எவ்வளோ இருக்கும் ரேட்டு? 5000 ரூபா இருக்கும். 5000 ரூபா தானே அது? 5000 ரூபாய்க்கு மேலே? சரி சரி. இந்த வலை 5000 ரூபாயா ரேட்டு? எப்படி வலை மட்டும் 5000 ரூபா? அப்புறம் மிதப்பு அந்த நூலில் வாங்கும்போது இன்னும் ஒரு 1000-2000 ரூபா சேர்த்து வரும். மொத்தம் 7000 ரூபா வருமா அந்த வலையக்கு? கெளுத்தி நல்லா இலையுது மேலாப்புல, வெறும் கெளுத்தி தான். ஐயோ, விரால் தவிர்ச்சு, ஜஸ்ட்டில் போயிடுச்சு விரால். நமக்கு ஒரு 3 கிலோ வேணும் விரால். நல்ல ஸ்லேப்பி, உழுவை, குறவை, விரால் இதெல்லாம் நல்லா இருக்குது. அண்ணே ஓனர் வேறு சொன்னாப்புல
நம்ம சப்ரைசர்னா ரேட்டு கம்மியாக போட்டு கொடுப்போம்ப்பா அப்படின்னு சொன்னாப்புல. ஒரு ஆள் பயங்கரமாக அடிச்சுக்கிட்டு இருக்கு உள்ள டப்பு டப்பு டப்புன்னு. ஒரு ஆள் நல்லா அடிக்குது. நல்லா அடிக்குது. அந்த மீனுக்கே தெரியும் விட்டு விட்டு போக்கில் போயிடணுமா ஒரு ஆளையில் அடுங்க நல்லா வழுக்கும். 2 விரால் 4 விரால். சிலேப்பி உரம் நல்லா சைஸாக இருக்குது. நல்ல கலரு. உழுவையும் கிடக்கு. இந்த ஒரு கண்டை கிடக்கு. அது